நான் என்ன செஞ்சிட்டேன்னு என்னை எப்படி பாராட்டுறீங்க? நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு எல்லோரும் கேட்குற அளவுக்கு சூப்பரான ஒரு ரவா உப்புமா நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் வந்து எண்ணெயை வச்சுட்டு அதில் வந்து கடுகு, அடுத்தது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு முந்திரி எல்லாமே போட்டு தாளித்து எடுத்துக்குங்க. இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து அந்த உப்புமா வந்து நான் அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு பெருஞ்சீரகம் வந்து ஒரு 4-5 வந்து இதில் வந்து நான் கையால் நல்லா தேய்ச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வந்து ரவா உப்புமா கொடுக்கும். அதனால நான் அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் வெங்காயம் வந்து நைஸாக நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதனால் நம்ம எப்போவுமே ரவா உப்புமானாலே வெங்காயம் வந்து கூடுதலாக சேர்க்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டே கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த வெங்காயத்தை நான் வதக்கிக்கிறேன். இது சும்மா மூடி வச்சு கண்ணாடி பதம் தான் வதக்கி எடுத்துக்கணும். நம்ம வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன்லாம் வதங்கக்கூடாது. ஆனால் வெங்காயம் வந்து வதங்கியிருக்கணும், வெந்திருக்கணும். அதுமாரி வந்து நல்லா மூடி வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. ஏன் நான் மூடி வச்சு வதக்கி எடுக்கிறேன்னா, நான் இதில் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்க போகிறதில்ல, ரவாவை சேர்த்துட்டு தான் நான் கொதிக்க வைக்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதில் தேவையான அளவு உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சு நான் வந்து அதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நல்லா எண்ணெயில் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ரவா சேர்க்க வேண்டியதான். நான் ஒரு சின்ன டம்ளர் ரவா சேர்க்குறேன். ஒரு டம்ளர் ரவானா 3 டம்ளர் தண்ணி நான் பக்கத்தில் கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து விட்டு தேவையான அளவு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நான் வந்து என்ன சேர்க்குறேன் அப்படின்னா, அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான் சேர்க்குறேன். பால் ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக பால், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு பால் வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டிக்கிறேன். எண்ணெயிலே வந்து ரவா வந்து வறுபட்டுருக்கு. ஆக்சுவலி நீங்கள் வந்து ரவா முன்னாடியே வறுத்தும் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலையும் வறுக்கும் போது உங்களுக்கு ரவா வந்து கட்டி கட்டியாலாம் போகவே போகாது. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை நீங்கள் அதில் ஊற்றி அப்படி கிண்டினீங்க அப்படின்னா சூப்பராக அப்படியே ரவா அப்படியே மலர்ந்து வெந்திருக்கும் உங்களுக்கு. நான் வந்து 1க்கு 3 தண்ணி வச்சுட்டு கொதிக்க வச்சு பக்கத்துலேயே ஒரு டம்ளர் தண்ணியும் கூட தான் வச்சுருக்கேன். ஏன்னா சப்போஸ் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலான்ட்டு. இந்த ரவா உப்புமா வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், உதிரியாகவும் இருக்கும், அதே சமயம் பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு உப்புமா நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ரவா உப்புமா செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் மூடி வச்சு தான் இதை திருப்பி விட்டு வேக வைக்கிறேன். அதேமாரி நீங்களும் வந்து வேகிறதுக்கு டைம் கொடுங்க. மூடி வச்சிங்கன்னா நல்லா அது வந்து நல்லா வெந்து வந்துடும். நல்லா ஒரு கனமான கடாயில் செய்யுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி கடைசியாக நான் சேர்க்குறேன். அதில் நீங்கள் வந்து அந்த தண்ணி விட்டு கொதிக்க வைக்கும் போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பத்தலைன்னா அப்போ வந்து கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அப்படி கிண்டி விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும், உப்பு கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துகிட்டு அப்படியே கொட்டினா அப்படியே உதிரியாக வரும் இந்த உப்புமா. கடைசியில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேருங்க. அவ்வளோ டேஸ்ட்டான இந்த உப்புமாவுக்கு நாங்கள் வந்து மிளகாய் பொடி, சர்க்கரை, தயிர் அதான் தொட்டு சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு.